இது என்னடா கொடுமை, சேவல டிக்கெட் செக்கரா வச்சிருக்கீங்க. ஹலோ गाइस, கன்சிஸ்டன்சி சேலஞ்ச் டே 2. ஸோ மார்னிங் ஒரு அருமையான டீ பிளஸ் சால்ட் பிஸ்கட் அப்புறம் சும்மா தரமா இருந்துச்சு. வாழ்க்கையே என்னடா வாழ்க்கைன்னு இருந்தேன். பிஸ்கட் கொடுத்து மன நிம்மதி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை வந்துச்சு. சரி நம்ம கொஞ்சம் ஸ்லோமோ ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம மத்த மாதிரி கிளம்பியாச்சு. சும்மா இருக்க தண்ணியை ஒரு மிதிச்சுட்டு உங்குற மழை நீரை கொஞ்சம் கீழே தள்ளி விட்டுட்டு அப்பதான் ஒரு ஐடியா வந்துச்சு, சரி நம்ம போய் ஃபிஷ் எடுக்கலாம் அப்படின்னு. அதனால நம்ம கிளம்பியாச்சு. ஸோ அங்க போனா டிக்கெட் செக்கர் இருந்தாரு. ஒரு பார்க்கிங் டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ டிக்கெட் எடுக்கலாம் நம்ம ஃபைனல் கிடையாது. சென்ட்ரல் பார்த்து 3 கொட்டு தான். இந்த மீன் பண்ணுச்சு எனக்கு ஒரு கொடுமை. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் நல்லா சுத்தி வந்தாங்க. கரெக்டா நான் போன் எடுக்கிறேன், ஆக்ஷன் போட ஆரம்பிச்சாங்க. செது பண்ண மாதிரி ரைட். சரி நீங்க தான் கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம நண்பரை பார்க்க போயாச்சு. ஸோ அவருக்கு ஒரு ஹாயை சொல்லி மீன் வாங்கிட்டு அவருக்கு திருப்பி பாயை சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம தான் மீன் சமைக்க போறோம். ஸோ அதுக்கு மீன் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் தடவி கொஞ்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காய விட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்க. மீன் மணக்க கொதிக்க அண்ணல் பறக்க சுட மீன் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அதை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணுற லேப்டாப்னால இந்த லேப்டாப் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஸோ ஒரு 2 or 3 months ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த லேப்டாப் எடுத்து கொஞ்சம் தொடச்செல்லாம் வச்சுட்டு இது கவர்மெண்ட் லேப்டாப் தான், 2017 மாடல். ஸ்டில் இது ஒர்க்கிங். இந்த லேப்டாப் ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜ் டே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு அவரை பற்றி பெருமையாக பேசிட்டு கொஞ்சம் நேரம் தொடச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் உயிர் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு கொஞ்சம் உயிரை கொடுத்துட்டு ஸோ அப்புறம் இந்த லேப்டாப்ல கோடிங் போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தா ஸ்டில் ஒர்க் ஆகுதுங்க. கோடிங்லாம் நல்லா ரன் ஆச்சு. நான் கோடிங்லாம் போட்டு பார்த்தேன். ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் குட். அப்புறம் ஈவினிங் வெஜ் பப்ஸ் டொமேட்டோ சாஸ் இட்ஸ் லுக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்போ ஃபார் ஈவினிங் ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தக்காளி சோறு ப்ளஸ் ஃப்ரை. ஸோ சாப்பிட்டு நம்ம டே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.